ஒரு நாள் கடவுள் நோவாவிடம் பெருவெள்ளம் வருவதற்கு முன்பு ஒரு கப்பலை கட்டு என்றார். கடவுளின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஒவ்வொரு நாளும் கடினமாக உழைத்து ஒரு கப்பலை கட்டினார். ஜானி எனும் அணில் யோசனையுடன் நோவா கப்பல் கட்டுவதை பார்த்து கொண்டிருந்தது. ஜானி தனது நண்பர்களான ஜோனா எனும் எலி, ஜாக் எனும் முயல், ஜிக்கி எனும் மற்றொரு அணில் ஆகியோரை அழைத்து நோவாவுக்கு ரகசியமாக உதவ ஒரு திட்டத்தை வகுத்தது. ஒவ்வொரு இரவும் அந்த கப்பலில் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் தேவையான உணவை சேமித்தன. சிறிய பாதங்கள் கொண்ட ஜாக் கூட மிகப்பெரிய சுமைகளை மகிழ்ச்சியுடனும் சிரிப்புடனும் சுமந்து சென்றது. ஜோனா கப்பலில் எல்லாம் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்தது. விலங்குகள் கப்பலுக்கு வந்தவுடன் ஓய்வெடுக்க வசதியான இடங்களை உருவாக்கியது ஜாக். ஜானி எல்லாவற்றையும் எப்படி செய்ய வேண்டும் என்று வரைபடத்தை கொண்டு விளக்கியது. நோவா தனக்கு யார் உதவியது என்று தெரியாமல் குழப்பமடைந்து பின்னர் புன்னகையுடன் நன்றி தெரிவித்தார். ஒரு நாள் காலை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. பின்னர் மழையும் வந்தது. கடவுள் வாக்களித்தபடி பல இடங்களிலிருந்து விலங்குகள் எல்லாம் கப்பலை நோக்கி வந்தன. ஜானி, ஜோனா, ஜாக் மற்றும் ஜிக்கி ஆகியவை தங்களின் ரகசிய வேலை முடிந்தது என்று பெருமையுடன் பார்த்தன. எல்லா விலங்குகளுக்குமான உணவும் தங்குவதற்கு வசதியான இடமும் ஏற்படுத்தி கொடுத்த அந்த சிறிய விலங்குகளுக்கு நன்றி சொல்வோம். சிறிய விலங்குகள் தான் தனக்கு உதவின என்பதை அறியாத நோவா அந்த உதவிக்காக கடவுளுக்கு நன்றி தெரிவித்தார். நல்ல இதயங்களை கொண்ட சிறிய நண்பர்கள் ஒன்று கூடினால் மகத்தான பெரிய காரியங்களை செய்து முடிக்க முடியும்.